உலக தமிழ் சொந்தங்களே, தாய் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் லட்சிய எண்ணிகர் எஸ் ராஜேந்திரன் பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு போவோம். 10 வயதில் நாடகத்தில் சென்ற எஸ் ராஜேந்திரன் சிவாஜி கணேசன் உடன் அறிமுகமானார். எஸ் ராஜேந்திரன் சிறு வயதிலேயே நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்த எஸ் ராஜேந்திரன் 1952 தீபாவளிக்கு அந்த பராசக்தி மூலம் சிவாஜி கணேசனுடன் திரையுலகில் அறிமுகமானார். லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன். எஸ் ராஜேந்திரன் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகில் உள்ள சேட்டப்பட்டி கிராமம். அவருடைய தந்தை சூர்யா நாராயண தேவர் கல்வி அதிகாரியாக பதவி வைத்தவர். தாயார் ஆதிலட்சுமி. எஸ் ராஜேந்திரனுக்கு சகோதரிகள் உண்டு. பெயர் பாப்பம்மாள். எஸ் ராஜேந்திரன் 1928ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிறந்தார். சிறு வயதிலேயே 5ஆம் வகுப்பை முடித்த எஸ் ராஜேந்திரன் 6வது வகுப்பில் சேர்வதற்கு மேலும் ஒரு வயது தேவை என்பதால் ஒரு ஆண்டு வீட்டிலேயே சும்மா இருக்க வேண்டியதாக ஏற்பட்டது. அப்போது தந்தையின் நண்பரின் வேண்டுகோளால் புளியம்மா நகரில் பாய்ஸ் கம்பெனி நாடகத்தில் நடிப்பதற்காக அழைத்துச் செல்லப்பட்டார். வீர அபிமன்யு நாடகத்தில் நடித்தார். அதன் பின்னர் மீண்டும் பள்ளி படிப்பை தொடர்ந்தார். எப்படியாவது தனது மகனை தன்னை போல அரசாங்க அதிகாரியாக ஆக்க வேண்டும் என்று எஸ் ராஜேந்திரன் தந்தை விரும்பினார். 1937ஆம் ஆண்டு M.K. தியாகராஜர் பாதர் நடித்த சிந்தாமணி படம் சக்கை போட்டது. எஸ் ராஜேந்திரன் மனதில் அப்படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிந்தாமணி கதையை பள்ளியில் நாடகமாக போட்டபோது எஸ் ராஜேந்திரன் கதாநாயகா நடித்தார். அவர் நன்றாக நடித்ததால் அவருக்கு அப்போது முதல் பரிசு கிடைத்தது. இந்த நாடகத்தை நடத்திய ஆசிரியர், நீ அழகாக இருக்கிறாய், நடிப்பம் நன்றாக வருகிறது, எனவே நீ சினிமா உலகத்திற்கு நீ சென்றால் புகழ் பெற முடியும் என்று எஸ் ராஜேந்திரனிடம் கூறினார். நீ படிக்க வேண்டாம், நடிக்கப் போ என்று கூறி நாடக கம்பெனியில் சேர தன் செலவில் மதுரைக்கு அனுப்பி வைத்தார். மதுரைக்கு சென்ற எஸ் ராஜேந்திரன் நாடக சபாவில் சேர்ந்தார். அங்கு சிவஜீலா நாடகத்தில் காவலாளி வேடம் கிடைத்தது. அதன் பிறகு மகாபாரதம் நாடகத்தில் சகாதேவன் வேடத்தில் நடித்த A.P. நாகராஜன் தன் மகனை நாடக நடிகனாகி விட்டான என்ற விருப்பில் இந்த எஸ் ராஜேந்திரன் தந்தை SSRின் நடிப்பை பார்த்து பாராட்டினர். இது எஸ் ராஜேந்திரனுக்கு மேலும் ஒரு ஊக்கமாக அமைந்தது. நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது தந்தை பெரியாருடன் அறிஞர் அண்ணாவுடன் பழக வாய்ப்பு எஸ் ராஜேந்திரன் கிடைத்தது. 19/11/1943 ஈரோட்டில் சந்திரோதயம் என்ற நாடகத்தை நடத்த அண்ணா வந்தார். அப்போ அந்த நாடகத்தில் அண்ணாவும் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எனவே அங்கு நாடகம் நடத்தி வந்த குழுவில் எஸ் ராஜேந்திரனுக்கு அண்ணாவுக்கும் மேக்கப் போட்டார். தொடர்ந்து எஸ் ராஜேந்திரன் நடித்து வந்தாலும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை தீவிரம் அடைந்தது. எனவே நாடக கம்பெனியில் இருந்து விலகி சினிமா வாய்ப்புக்கு சென்னை தேடி வந்தார். சென்னைக்கு வந்த நாளில் அபிமன்யு படத்தில் அபிமன்யாக நடிக்க எஸ் ராஜேந்திரனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. மேக்கப் டெஸ்ட்டு கூட முடிந்துவிட்டது. இந்த நிலையில் எஸ் ராஜேந்திரன், எங்கள் நாடக குழுவில் இன்னும் 7 மாதம் நீடிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் உள்ளது என்று TKS நாடக குழுவில் தெரிவித்தனர். இதனால் அபிமன்யு படத்திலிருந்து எஸ் ராஜேந்திரன் விலக நேரிட்டது. இதைத் தொடர்ந்து அபிமன்யு படத்தில் M.S. குமரேசன் நடித்தார். அர்ஜுனாக எம்ஜிஆர் நடித்தார். அதன் பிறகு சேலம் மூர்த்தி பிக்சர்ஸின் ஆண்டாள் படத்தில் எஸ் ராஜேந்திரன் பின்னணி பாடகரானார். இன்ப உலகிலே மன்மதன் பூங்கனை என்ற பாடலை பாடினார். நேஷனல் பிக்சர்ஸின் பெருமாள் முதலியார் AVM கூட்டு சேர்ந்து பராசக்தி என்ற படத்தை தயாரித்தனர். கலைஞர் கருணாநிதி திரைக்கரசனத்தை எழுதிய இந்த படத்தில் சிவாஜி கணேசனுடன் எஸ் ராஜேந்திரன் புதுமுகமாக அறிமுகமானார். சிவாஜி கணேசன் அண்ணனாக ஞானசேகரன் என்ற வேடத்தில் எஸ் ராஜேந்திரன் சிறப்பாக வசனம் பேசி நடித்தார். குறிப்பாக சிவாஜி கணேசனைப் போலவே தெளிவாகவும் உணர்ச்சி உடனும் வசனம் பேசும் ஆற்றல் எஸ் ராஜேந்திரனுக்கு உண்டு. 1952ஆம் ஆண்டு தீபாவளி திருநாளில் வெளிவந்த பராசக்தி தமிழ் பட உலகில் மறுமலர்ச்சி ஏற்பட செய்தது. அதில் இடம்பெற்ற அனைவருடைய வாழ்க்கையிலும் திருப்பத்தியை ஏற்படுத்தியது. வாழ்க லட்சிய எண்ணிகர் எஸ் ராஜேந்திரன். வணக்கம்.